உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக. இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி கடந்த மாதம் 30ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி நிகழ்ந்தது. இது கிட்டத்தட்ட 18 மாதங்கள் இந்த பலாபலன்கள் நீடிக்கும். ஏறத்தாழ 1.5 வருட காலம். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள்? சாந்த சக்தி உடையவர்கள், காந்த சக்தி உடையவர்கள், கருத்தாக பேசி காரியத்தை முடிப்பவர், நிதானத்தை கடைபிடித்து செயல்களை வெற்றிகரமாக செய்பவர்கள், பிறர்களை கவர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டி கவர்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து மகிழ்பவர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதே இந்த பதிவுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பலாபலன்களை நாம் பார்க்கலாம். தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் அதிக அக்கறையும் ஆடை ஆபரணங்கள் மீது ஆர்வம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சியிலே சிலருக்கு புதிய வீடுகளும் மாறும் சூழ்நிலை உண்டாகும். பணவரவும் திருப்திகரமான நிலையிலே இருக்கும். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ஆழ்ந்த நுண்ணறிவு அனைவரையும் பாராட்டுவார். உங்கள் அதிகாரமும் பதவியும் உங்களை பலப்படுத்தும். உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். தொழிலே புதிய மாற்றத்தை புகுத்துவீர்கள். புதிய கடன்களும் கிடைக்கும். சிந்தனையிலே தெளிவும் செயலிலே வீரியமும் பெற்று உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். அதுவே தொடரும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் உண்டாகும். மனதிலே காரணம் இல்லாமல் குடிகொண்டிருந்த குழப்பங்களும் மறையும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள். 2 பட்டிருந்த குடும்பம் ஒன்று சேரும். குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை காண்பீர்கள். குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் அலுவலக தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண்பீர்கள். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் போன்றவை எளிதாய் பெற்று மகிழ்வீர்கள். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு, உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கப்பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். மறைமுக வருமானங்களின் காரணமாய் உங்கள் வங்கி கணக்கிலே சேமிப்பு பெருகும் என்பதுடன் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கும் நாளும் உயர்ந்து வரும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற நீண்ட காலம் திட்டமிட்டு வந்தவர்கள் திட்டம் செயல் வடிவம் பெறும். இதுவரை வேலை தேடி அலைந்தவர்கள் இப்பொழுது ஒரு நல்ல வேலையை கிடைக்கப் பெறுவார். கௌரவ பதவிகளே பெறக்கூடிய நிலை சிலருக்கு உண்டு. வியாபாரிகளுக்கு முழு மன நிறைவு பெறக்கூடிய வகையிலே லாபங்கள் கணிசமான அளவுக்கு உயரும். இருப்பின் வியாபார ஸ்தலத்திலே உங்கள் நேரடி பார்வை இருந்து வருவது அவசியம். கூடுமான வரை வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். இல்லையே போட்டியாளர்கள் பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்கள் பார்வை திரும்பிவிட இடம் உண்டு. எனவே தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்துவது அவசியம். வாடிக்கையாளரின் கடன் பாக்கிகளை அதிகமாய் பார்த்து கொள்வது அவசியம். இல்லை என்றால் வசூல் செய்வது கடினம். சிலர் வணிக சங்கங்களிலே பொறுப்பான பதவியை ஏற்க நேரிடும்.
கலைத்துறையினருக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி புதிய வாய்ப்புகளை எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லாமல் வாய்ப்புகளே தேடி வரும். என்றாலும் சக கலைஞர்களுடன் போட்டியும் கடுமையாய் இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாய் படித்து பார்த்து கையெழுத்து இடுவது நல்லது. உங்கள் புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எல்லாரிடமும் அனுசரணையாய் சுமூகமாய் நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு உரிய வாய்ப்புகளில் சில பிற கலைஞர்களுக்கு கை நழுவி போகாமல் காத்து கொள்ள முடியும் என்பது உங்கள் கவனத்தில் இருந்து வருவது அவசியம். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டு போட்டி போன்ற பிற துறைகளில் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள். சிலர் வெளிநாடுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை பெறக்கூடிய நிலை உண்டு. அரசு வழங்கும் கல்வி சலுகைகள் போன்றவற்றை பெற்று மகிழ்வீர்கள். நீங்கள் பிற துறைகளிலே ஈடுபாடு கொண்டவர்கள் என்றால் இப்போதைக்கு படிப்பு மட்டுமே முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுத்தாகவே. அரசியல்வாதிகளுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாய் தலைமையின் பாராட்டுகளையும் நன்மதிப்புகளையும் பெறுவீர்கள். உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும். இதன் காரணமாய் உங்கள் பொருளாதார அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வது சாத்தியமாகும். தலைமை மட்டுமல்லாமல் தொண்டர்களும் உங்களை மிகவும் மதிப்பார்கள் என்பதால் நாளுக்கு நாள் உங்கள் செல்வாக்கு உயர காண்பீர்கள். உங்கள் மன உறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வேலையின் நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்பொழுது சேர்ந்து வாழும் நிலைமை உருவாகும். திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்பொழுது திருமண யோகம் கிட்டும். சிலருக்கு மனம் விரும்பியவரே மாலையிட்டு மனம் முடிக்கும் வாய்ப்பும் அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து மகிழும் வாய்ப்பும் உண்டு. குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரவுகளை சமாளித்து அனைவரின் நன்மதிப்பையும் அன்பையும் பெறுவீர்கள். புத்திர வழியிலே மகிழ்ச்சி அடையும் வகையிலே நிகழ்ச்சிகள் நடைபெறும். மறைமுக சேமிப்புகள் மன நிறைவை தரும். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கார்த்திகை 2, 3, 4 பாதம் உடையவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த பெயர்ச்சியிலே புதிய சொத்துக்கள் அமையும் வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தினரும் தேவைகள் நல்ல முறையில் நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துவீர்கள். நல்லவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மகன் அல்லது மகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடும். கோபத்தை கட்டுப்படுத்தும் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது நிதானமாய் இருந்து வருவதும் அவசியம். பொதுவாக உடல் நலத்திலே ஓரளவு அக்கறை செலுத்தி வருவது நல்லது. புதிய திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நன்மையை தரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக எதிலும் நிதானமாக செயல்படுவதன் மூலம் தாமதமின்றி முழுமையாய் வெற்றியை பெற முடியும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். அரசு வழியில் சில நன்மைகளை பெற்று மகிழ வாய்ப்பு உண்டு. மனைவியின் பெயரிலே அசையாத சொத்துக்களை சிலர் வாங்க முற்படுவார்கள். ஆவணங்களை சரியாக பரிசோதனை செய்து வாஸ்து நிபுணர் ஒருவரின் ஆலோசனையையும் பெற்று பின்னர் வாங்குவது நன்மையை தரும். பிற்காலத்தில் தொல்லை நேராமல் தவிர்க்கலாம். பொருளாதார நிலையிலே திருப்திகரமான போக்கு தென்படும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி சகோதர வழியிலே செலவு உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். இதற்கு உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் பெரிதும் உதவக்கூடும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல முறையிலே இருந்து வரும். கடித தொடர்பால் களிப்பு தரும் செய்திகளை கேட்க வாய்ப்பு உண்டு. பிரிந்திருந்த தம்பதி இப்பொழுது சேர்ந்து வாழக்கூடிய நிலை உருவாகும். மனமான பெண்கள் சிலர் மகப்பேறு வாக்கியத்தை பெற்று மகிழக்கூடும். எதிர்பாராத தனவரவு சிலருக்கு ஏற்படக்கூடும். வழக்குகளிலே வெற்றி உண்டு. வேலைக்கு போகும் பெண்கள் எதிர்பாராத ஊதிய உயர்வை போன்ற நன்மைகளை பெற்று உற்சாகம் அடைவீர்கள். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள்
இந்த ராகு கேது பயிற்சி பலன்களிலே என்னென்ன? வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று 11 முறை வலம் வரும். பண பிரச்சனை நீங்கும். உறவினர் மற்றும் நண்பர்களும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற அந்த மந்திரத்தை தினமும் 9 தடவை சொல்லி வரும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள், வியாழன், வெள்ளி. தேய்பிறை திங்கள், வெள்ளி. சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது இருந்த போதிலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை மற்றும் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலே ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் அதையும் கேட்டு கூடுதல் நன்மையை பெறலாம். உங்களுடைய கனிவான கவனத்திற்கு இதே பகுதியில்தான் வருடப்பலன், தினப்பலன், ராசி பலன், பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் வழங்கப்படுகிறது. அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.